வணக்கம். இன்னைக்கு சமச்சீர் கல்வி 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 2 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 2.2 பார்க்க போகிறோம். First one, fill in the blanks. Here first question is, the algebraic statement of f decreased by 5. ஸோ இது வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஹியர் எஃப் டிக்ரீஸ்ட் பை 5. டிக்ரீஸ்ட்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம்? டிக்ரீஸ்டு, ரெடியூஸ்டு, லெஸ், இந்த மாதிரிலாம் வேர்டு வந்துச்சுன்னா மைனஸ். ஓகேயா? ஸோ ஹியர் த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் இஸ் எஃப் மைனஸ் 5. ஸோ எஃப் டிக்ரீஸ்ட் பை 5 இஸ் எஃப் மைனஸ் 5. Next question. The algebraic statement of s divided by 5. Dividedனா symbol தெரியும் இல்லையா? division symbol போடுறோம். So the algebraic statement is s divided by 5. இதை இப்படியே எழுதலாம், இல்லைனா s divided by 5 இப்படியே எழுதிக்கலாம். Third one, the verbal statement of 2m minus 10 is. ஓகேவா? இதுக்கு எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு உள்ளது பாருங்கள், இங்கே 2mன்னு இருக்கு இல்லையா? இது எப்படி எழுதுவோம்? 2 times m. ஓகேயா? ஸோ 2 times m is, இங்கே என்ன இருக்குது? குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ 2 times m is reduced by 10. So the verbal statement is, here this one is 2 times m. 2mங்கிறது எழுதியிருக்கோம். 2 times m is, இங்கே மைனஸ் சிம்பிள், that is reduced. Reduced by எந்த number? 10. Okay. Here the verbal statement is 2 times m is reduced by 10. Next question. If A's age is n years now. 7 years ago A's age was. ஏன்னு ஒரு இது எடுத்திருக்காங்க. ஏயோட ஏஜ் வந்து இப்போ n இயர்ஸ், இப்போ அதோட வயசு n இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 7 years ago 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏஸோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? அப்போ முன்னாடிங்கும்போது நம்ம மைனஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ ஏஸோட ஏஜ் வந்து 10ன்னு இருந்துச்சுன்னா 7 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? 3 இயர்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அதாவது மைனஸ் பண்ணோம். அகோன்கும்போது மைனஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஹியர் த ஸ்டேட்மெண்ட் இஸ், இப்போ உள்ள வயசுலேருந்து 7 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு கேட்டிருக்கிறதுனால த ஸ்டேட்மெண்ட் இஸ் n minus 7. நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் p minus 5 gives 12, then p is. இட் இஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க? p minus given p minus 5 gives 12, that is p minus 5 is equal to 12 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து p யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. therefore p is equal to, இந்த 12 அப்படியே தான் இருக்கும். இது லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த சைடில் வந்து மைனஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அது இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். இப்போ நமக்கு மைனஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த -5 இந்த சைடு வரும்போது +5 மாறிடும். ஸோ p is equal to 12 plus 5, 17. So answer is 17. The value of p is 17. Second one, say true or false. Here first one is 10 more to 3 times c is 3c plus 13 கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எழுதி பார்ப்போமா? 10 more, மோர்னா என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் போடுவோம். 2 3 times c, 3 times cனா 3 multiply by c, that is 3c. 10 மோர்னு கொடுத்துருக்காங்க. மோர்னா அடிஷன் சிம்பிள், ப்ளஸ். ஹியர் 10 3c plus 10ன்னு வரும். திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேயா? இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? 10 more to 3 times c is 3c plus 13 கொடுத்துருக்காங்க. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் false. Second one, if the cost of 10 rice bags is t rupees, then the cost of 1 rice bag is t divided by 10 rupeesனு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 10 ரைஸ் பேக்ஸோட ரேட் வந்து t rupeesனு கொடுத்துருக்காங்க. therefore 1 ரைஸ் பேக்கோட காஸ்ட்டு t by 10 கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிப்போமா? 10 பேக்ஸோட ரேட் வந்து t rupees. மெனி கொடுத்து 1 கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். தட் இஸ் t
divided by 10. ஓகே, இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? that is t divided by 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ given statement is true. Third one, the statement x divided by 3 and 3 divided by x are the same. இந்த given statement check பண்ணுவோம். x divided by 3 னா algebraic formula எழுதியிருக்கோம் x by 3 and 3 divided by x னா 3 by x. இந்த ரெண்டும் சேம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாட்டு 2 எடுத்துப்போமா, தட் இஸ் இல்லை 6 எடுத்துப்போம். ஓகேயா, ஈஸியாக இருக்கும். 6 divided by 3 போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணுங்கள். 1 3 is 3, 2 3s are 6, ஆன்சர் 2 கிடச்சிது. அதுவே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 6 போட்டு பார்க்கலாம். தட் இஸ் 3 by 6. கேன்சல் பண்ணுறோம். 1 3 is 3, 2 3s are 6. என்ன கிடைக்கே? 1 by 2. 2ம் 1 by 2ம் ஈக்குவல் வேல்யூஸாக இல்லை, they are not equal. So here the given statement, the statement x divided by 3 and 3 divided by x are same னு கொடுத்துருக்கிறதுனால this statement is false. Fourth one, the product of q and 20. Product is 20q னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தானே? 20qனால 20 into q. 20 multiplied by q அர்த்தம். That is 20q. So this statement is true. Next question, 7 less to 7 times y is 7 minus 7y னு கொடுத்துருக்கு. ஓகே, இதுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதி பார்ப்போமா? algebraic statement. 7 லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ்னால் என்ன வரும்? மைனஸ் வரும். ஓகேயா, லெஸ் டு 7 times y. 7 times yனா 7y. less to 7 times y. 7 is less to 7 times y. So that is 7y minus 7ங்கிறது தான் நம்மளோட algebraic statement. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 7 minus 7y. Both are not equal. So the given statement is false. This one is false. Third question, express the following verbal statement to algebraic statement. Verbal statements கொடுத்துருக்குறாங்க, நம்ம algebraic statementக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, here first one, t is added to 100 symbol இல்லையா, that is t is added, அதனால் ப்ளஸ் symbol போட்டிருக்கோம், to 100. So t plus 100 is the answer. Next one, 4 times q, that is multiplication. 4 times நால 4 times q. This is also easy one. Next, 8 reduced by y. Okay, that is 8 reduced by y. அதாவது 8ல இருந்து y குறைக்கிறோம். That is 8 minus y. Next, 56 added to 2 times x. That is 56 added, so plus symbol, added to 2 times x. That is 2x. 56 plus 2x போட்டாலும் சரிதான், 2x plus 56 போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், 4 less to 9 times y. அதாவது 9 times yனா 9y மைனஸ் லெஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால 4. ஓகே, 9y minus. Fourth question, express the following statement to verbal statement. First one is x divided by 3. So the verbal statement is x divided by 3. Second one, 5n minus 12. ஓகேயா, இதில் 5nங்கிறது எப்படி எழுதுவோம்? 5 times n. That is 5 times n. என்ன பண்ணியிருக்காங்க? ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? 5 times n reduced by 12. 5 times n is reduced by 12. Next, 11 plus 10x. Plus na more. Okay, 11 more to எதுக்கு
10x, that is 10 times x. Move to 10 times x. Here 11 plus more போட்டிருக்கோம். Here 10 times x. 11 more to 10 times x. The fourth one 70s. This is multiplication. That is 70 times yes. These are the verbal statements for this algebraic statements. Fifth question. The teacher asked two students to write the algebraic statement for the verbal statement 8 more than a number. Vetri wrote 8 plus 6, but Maran wrote 8 into x. Who gave the correct answer? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க? டீச்சர் வந்து ஒரு வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கு அல்ஜிப்ரேக் ஸ்டேட்மெண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. அதில் வெற்றிங்கிற எழுதியிருக்கிறது வந்து 8 + x, மாறன் எழுதுனது 8x. இந்த ரெண்டு பேரோட ஆன்சரில் எது கரெக்ட் ஆன்சர், யாரோடது கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ நம்ம இங்கே எழுதுவோம். கிவன் ஸ்டேட்மெண்ட் என்னது? அவங்க கொடுத்த வெர்பல் ஸ்டேட்மெண்ட் வந்து 8 more than a number. ஓகேயா? இதில் அந்த நம்பர் என்னதுன்னு தெரியாது. ஸோ we consider the number as x. ஸோ we write this as 8 more than a number. அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். 8 மோர்னா என்ன பண்ணுவோம்? ப்ளஸ் more than a number, அந்த நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். 8 + x. வெற்றி வந்து 8 + x கொடுத்துருக்குறேன். மாறன் 8x கொடுத்துருக்காங்க. நமக்கு கரெக்டாக வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் என்ன கிடைச்சிது? 8 + x. Then whose answer is correct? Vetri's answer is correct. Answer is Vetri gave the correct answer. மாறன் எழுதுனது 8x. ஓகே, 8xங்கிறது 8 times x அல்லது ப்ராடக்ட் ஆஃப் x அல்லது மல்டிப்ளைட் பை நம்பர் மல்டிப்ளைட் பை எக்ஸ்ன்னு வரும். ஸோ மாறன் எழுதுனது incorrect answer, wrong answer. Vetri's answer is correct one. Sixth question, answer the following. First one, if n takes the value 3, then find the value of n plus 10. என்னோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா n plus 10 என்னன்னு கேட்டிருக்காங்க. That is n equal to 3 implies n plus 10. That is equal to nக்கு பதிலாக 3 substitute பண்ணுங்க. 3 plus in the 10. 3 plus 10, 13. So answer is equal to 13. ஓகேயா? என்னக்கு வேல்யூ 3 கொடுத்தோன்னா n plus 10ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ n plus 10 எழுதியிருக்கோம். என்னோட வேல்யூ 3ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். ஆன்சர் கிடச்சிது. ஓகே, செகண்ட் ஒன், இஃப் g is equal to 300, what is the value of g minus 1 and g plus 1? Given g ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? g is equal to 300. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு we have to find out g minus 1. So g minus 1 is equal to g இருக்கிற இடத்துல இந்த 300 substitute பண்ணுவோம். That is 300 minus this one. That is 300 minus 1 is 299. Next, g plus 1. That is equal to, given g is equal to 300. So put g is equal to 300. Next this plus. Next this 1. 300 plus 1, 301. Okay. Next third one. What is the value of s if 2s minus 6 gives 30? Gives na equal to. சரியா? So given 2s minus 6 equal to 30 கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா எஸ்ஸோட வேல்யூ என்னங்கிறது தான் கொஸ்டின். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? 2s minus 6 equal to 30 இருக்குது. இதில் இந்த 2sஐ மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 30 இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ -6 இங்கே வரும்போது +6. தட் இஸ் 2s is equal to 30 plus 6, 36.
ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு 2s மீனிங் என்ன? 2 multiplied by s இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு 36. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த சைடு வரும்போது டிவிஷனுங்கிறது சொல்லியிருக்கிறேன். நமக்கு இங்கே 2 into s கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ s. ஓகே, இந்த எஸ்ஸை மட்டும் இங்கே வச்சுப்போம். therefore s ஈக்குவல் டு 2 மல்டிப்ளை பை எஸ்னாலும் s மல்டிப்ளை பை 2நாலும் ஒன்று தானே, தட் இஸ் s மல்டிப்ளை பை 2நாலும் ஒன்று தான். நமக்கு இப்போ என்ன வேணும்? s மட்டும்தான் வேணும். எஸ்ஸை இங்கே வச்சுக்கோங்க. இந்த மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற 2 இங்கே வரும்போது டிவிஷனாக மாறிடும். இங்கே ஆல்ரெடி 36 இருக்குது. இந்த 2 மல்டிப்ளையில் இருக்கிறது வரும்போது டிவிஷனாக மாறிடுது. 36 by 2. இனி கேன்சல் பண்ணுங்கள், இல்லாட்டி டிவைட் பண்ணி பாருங்கள். 36 divided by 2. That is 1 2 is 2. Subtract பண்ணுங்கள். 3 minus 2 1. இந்த 6 கீழே வரும். Next 8 2s are 16. Remainder 0. The quotient is 18. So here the answer is 18. The value of s is equal to 18. Answer is equal to 18. ஓகே, என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2s minus 6 equal to 30 இருந்துச்சுன்னா எஸ்ஸோட வேல்யூ என்னங்கிறது கொஸ்டின். ஸோ எழுதிட்டோம். இதில் இதை அப்படி வச்சுருக்கீங்க. இந்த -6 இந்த சைடு வருது, மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 30 + 6 36 ஆகிடுச்சு. இனி 2 times எஸ்ங்கிறது தான் இது, அதாவது மல்டிப்ளிகேஷன். 2 into s இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இதை வேணால் மாற்றி எழுதிக்கோங்க. 2 into s-நாலும் s into 2-நாலும் ஒரே வேல்யூ தான். ஓகே, ஸோ s into 2 equal to 36. நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ s. ஸோ எஸ்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இங்கே நான் மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற இந்த 2 இங்கே வரும்போது டிவிஷனாக மாறிடும். ஸோ 36 by 2 டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 18. The value of s is equal to 18. 7th question. Complete the table and find the value of k for which k by 3 gives 5. டேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் கேக்கு வேல்யூவை இந்த k by 3ங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டேபிளை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே k ஈக்குவல் டு 3 போடும்போது k by 3 தட் இஸ் k by 3னா ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? k ஈக்குவல் டு 3 போட்டாங்கன்னா k by 3 is equal to கேக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 3 by 3 that is equal to 1. ஸோ k by 3 equal to 1. நெக்ஸ்ட்டு கேக்கு 6 போட்டாங்கன்னா k by 3 is equal to கேக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 by 3 கேன்சல் பண்ணுங்கள். 2 that is 2. நெக்ஸ்ட்டு கேக்கு 9 கொடுத்தாங்கன்னா k by 3 that is equal to 9 by 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 3 that is equal to 3. நெக்ஸ்ட்டு k equal to 12 implies k by 3 is equal to 12 by 3 that is equal to கேன்சல் பண்ணோன்னா 4. நெக்ஸ்ட்டு k equal to 15 implies k by 3 equal to kக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 15. ஸோ 15 by 3 கேன்சல் பண்ணுங்கள். 1 3 is 3, 5 3 is 15. ஸோ 5. நெக்ஸ்ட்டு k is equal to 18 கொடுத்துருக்கும்போது k by 3 is equal to 18 by 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 6 3s are 18 that is equal to 6. ஓகே மேம், இங்கே டேபிள் பாருங்கள். கேக்கு 3 போடும்போது நமக்கு என்ன கிடச்சி? k by 3 1 இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேக்கு 6 போட்டிங்கன்னா k by 3யோட வேல்யூ 2, அதுவும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? கேக்கு 9 கொடுத்தோம்னா k by 3யோட வேல்யூ என்ன? 3. ஸோ ஹியர் 3. நெக்ஸ்ட்டு கேக்கு 12 கொடுக்கும்போது k by 3யோட வேல்யூ 4 கிடச்சிது. ஸோ 12 போடும்போது இங்கே 4. நெக்ஸ்ட்டு கேக்கு 15 போடும்போது k by 3 is equal to 5. ஸோ 15 கொடுக்கும்போது k by 3 5. நெக்ஸ்ட்டு k is equal to 18 கொடுத்தீங்கன்னா k by 3 6. ஸோ k by 3யோட வேல்யூ 6. டேபிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k ஃபார் விச் k by 3 gives 5. கேக்கு எந்த வேல்யூ கொடுக்கும்போது k by 3 வந்து ஈக்குவல் டு 5 கிடச்சிதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், k by 3 ஈக்குவல் டு 5 கிடச்சிருக்கா? எந்த வேல்யூ கொடுக்கும்போது கிடச்சிது? கேக்கு 15 கொடுக்கும்போது. ஸோ
when we give k equal to 15, we get k by 3 is equal to 5. Okay ma. Next, objective type questions. 8th one, the value of y in y plus 7 equal to 13 is. Okay, objective type question. Question number 8, given y plus 7 equal to 13, y க்கு எந்த வேல்யூ கொடுத்தோன்னா இந்த மாதிரி கிடைக்கும். y plus 7 equal to 13 கிடைக்கும். y ஓட வேல்யூ கண்டுபிடிப்போமா? இங்கே unknown வேல்யூ வச்சுக்கோங்க, that is y, that is equal to இங்கே என்ன இருக்குது 13, இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் 7 இருக்குது, இது இந்த சைடு வரும்போது -7 மாறிடும். ஸோ y is equal to 13 minus 7, that is equal to 6. ஓகேயா? ஸோ yக்கு 6 கொடுத்தீங்கன்னா தான் 6 plus 7 என்ன 13, இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஹியர் the value of y in y plus 7 equal to 13 is, yக்கு பதிலாக என்ன வந்துச்சு நம்ம கண்டுபிடிச்சதில் y equal to 6. So option B, y equal to 6 is the correct answer. Okay. Next, 9th question. 6 less to n gives 8 is represented as. 6 less to n. 6 less to n என்னது? n minus 6 gives 8. gives நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? equal. ஓகேயா? equal to 8. So n minus 6 equal to 8. The option A is the correct option. Next question. The value of C for which 3C by 4 gives 18. என்ன கொடுத்துருக்காங்க? given, this is the 10th question. given 3C by 4 for what value of C we get 3C by 4 equal to 18 கேட்டிருக்காங்க. ஓகேயா? இதுக்கு நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் ஒவ்வொன்றா செய்வோம் இல்லையா? 3C அப்படியே வச்சுக்கோங்க, that is equal to, இதோட மீனிங் என்னதுமா 3C divided by 4 is equal to 18 இருக்குது. ஓகேயா? இந்த டிவிஷன் இங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ இங்கே ஆல்ரெடி 18 இருக்குது, இங்கே என்ன இருக்கோ அதை முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 4 இங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும், டிவிஷனில் உள்ளது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். நமக்கு இந்த சியோட வேல்யூ தான் வேணும். ஸோ C is equal to, இப்போ இங்கே என்ன இருக்குது 18 into 4ன்னு இருக்குது, அதை அப்படியே வச்சுப்போம். இங்கே 3 மல்டிப்ளைட் பை C அப்படி தானே மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த C அங்கேயே இருக்கட்டும், மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்கிற இந்த C இங்கே வரும்போது, சாரி இந்த 3 இங்கே வரும்போது டிவிஷனுக்கு போயிடும். இப்போ கேன்சல் பண்ணுவோம். 1 3 is 3, 6 3s are 18. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 4s are 24. ஸோ the answer is 24. What is the option here? C equal to 24. Option C is the correct option. இந்த மாதிரி செய்து பார்க்கலாம். ஓகேயா? அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். 3Cக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 15 போட்டு பாருங்கள், நமக்கு கரெக்டாக கேன்சல் ஆகாது. ஸோ 18 கிடைக்காது. இப்போது Cக்கு பதிலாக 21 போட்டிங்கன்னா 3 into 21 divided by 4, 4ஆல் கரெக்டாக டிவைட் பண்ண முடியாது நம்பர்ஸ். ஸோ இது 18 கிடைக்காது. நெக்ஸ்ட்டு Cக்கு பதிலாகிட்டு 24 போட்டு பார்ப்போம். தட் இஸ் 3 into 24 divided by 4ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணி பாருங்கள். 1 4 is 4, 6 4s are 24. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 6 are 18 கிடைக்குதா? ஸோ ஆப்ஷன் C equal to 24 is the correct answer. மற்றதெல்லாம் போட்டிங்கன்னா கேன்சல் ஆகாது, ஹோல் நம்பராட்டு இந்த 18ங்கிறது கிடைக்காது. Here C is the answer. Okay, thank you.